இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில 4,66,00,000 முறைகேடு நடந்திருக்குது. நீங்க இங்கதான் மாநகராட்சி இருக்குது, ஊழல் புரிஞ்ச இடம். பரவாயில்ல, அண்ணன் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது இல்ல. அற்புதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. 4,66,00,000 இந்த மாநகராட்சியில் இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை சுருட்டிய மாநகராட்சி இந்த திண்டுக்கல் மாநகராட்சி. இன்னைக்கு மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க? நல்ல குடிநீர் கொடுக்கணும், நல்ல சாதரிசி கொடுக்கணும், கழிவுநீர் வெளியேற்றணும், தெருவிலுக்கு நல்லா இருக்கணும், எங்க சுகாதாரமா இருக்கணும், குப்பையெல்லாம் நல்லா அள்ளணும். இதுக்காக கஷ்டப்பட்டு வரி கட்டினா அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கும்பல் திமுக கும்பல். உண்மைதானே? பத்திரிகையில் செய்தி வந்ததுல இந்த 4,66,00,000 இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே முறைகேடு நடந்ததாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக நிர்வாகத்தில் இப்படி கோளாறு ஏற்பட்டு இவர்களே வழக்கு போட்டு இந்த அதிகாரி சில பேர் கை செஞ்சு போயிருக்காங்க. இது உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இங்கதான் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிளம்பிட்டாங்க. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குது மிச்சனும், எரியிற வீட்டில் பிடுங்குவது லாபம். அப்படி திமுக கட்சிக்காரன் எங்கெங்கெல்லாம் மேயரா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஊழல். கோயம்புத்தூர் எடுத்துக்க, அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை மாத்தி இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற ஆளுங்கட்சி மேயர், திமுக ஆளுங்கட்சி கவுன்சிலர், அங்க வர்ற பணத்தை பிரிப்பதில் பிரச்சனை, அங்க பிரச்சனை. திருநெல்வேலி அங்க இருக்கிற மாநகராட்சி, அங்க இருக்கிற கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் திமுக மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொடுறாங்க, அங்க பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டுக்கின்ற பல்வேறு மாநகராட்சியில மிகப்பெரிய முறைகேடு. அந்த முறைகேடெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு அதை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.